கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/4/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 28 அதிகாரம் 20 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையில் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனை, நல் வார்த்தை என்னவென்றால், உலகத்தின் சகல நாட்களிலும், உலகம் முடியும் வரை எல்லா நாளும் நான் உங்களுடனும் உங்கள் சந்ததியுடனும் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு சகோதரன சகோதரியே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த ஊரில் எனக்கு என்று யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ யாரும் இல்லை, ஏதாவது காரியத்திற்கு மட்டும் என்னை தேடி வருகின்றார்கள், ஆனால் என் துக்கத்தில் யாரும் பங்கு கொள்ளவில்லை, என் கவலையை யாரும் விசாரிப்பாரில்லை, என் பிள்ளைகள் காரியங்களில் யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை என்று நீங்கள் திக்கற்று கலங்கி நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி நின்ன உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ கவலைப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கின்றேன், உன் சந்ததியுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கலங்கி நிற்கும் என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அதே 28 அதிகாரம் 20 ஆரம்பத்தில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இறைவனுடைய வார்த்தைகளை இயேசு உலகத்தில் வாழும் பொழுது அவர் நம்மிடம் கூறிய வேத வசனத்தில் கூறிய ஒவ்வொரு வசனங்களையும், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை யாருக்காவது அறிவியுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு அலுவலகத்திலோ ஏதாவது ஒரு இடத்திலோ கண்டிப்பாக வேலை செய்வீர்கள். அப்படி இருக்கும் பொழுது யாரையாவது உங்கள் அருகில் உள்ள சகோதரிகளோ சகோதரரையோ யாரையாவது பார்க்கும் பொழுது அவருடன் கண்டிப்பாக உபதேசத்தை கூறுங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை எடுத்து கூறுங்கள். அப்படி கண்டிப்பாக ஒரு நாளில் ஒருவருக்காவது நான் இறைவனுடைய கற்பனைகளை நான் போதிப்பேன், இறைவனுடைய வசனத்தை நான் கூறுவேன், அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை நான் சொல்லுவேன் என்று நீங்கள் இன்று பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் பெரிய அதிசயத்தை செய்து உலக முடிவு பரியந்தம் உன்னுடனும் உன் சந்ததியுடனும் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர். மனிதர் ஒரு வாக்கை கொடுத்தால் சில நேரங்களில் நிறைவேற்றுவார், சில நேரங்களில் அவரால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் நம் தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்து அனைத்து அண்ட சராசரங்களையும் அனைத்து ஜீவன்களையும் பாதுகாத்து போஷித்து வந்து கொண்டிருக்கின்றவர். ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். ஆகவே அவர் கூறுகின்றார், என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்கள் பிறருக்கு போதியுங்கள், என்னுடைய வசனங்களை எடுத்து கூறுங்கள், சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கள், நான் கண்டிப்பாக நீங்கள் நினையாத காரியத்தை செய்வேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களுடனும் உன் சந்ததியுடனும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக அப்பா, நீர் எங்களுக்கு கூறுகின்றீர், உம்முடைய கட்டளைகளையும் உமது கற்பனைகளையும் நாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை, என் பிள்ளைகள் காரியங்கள், எங்கள் காரியங்கள், எங்கள் எதிர்காலங்கள் என்று கலங்கி நிற்கின்றவர்களுக்கு நீங்கள் கூறுகின்றீர்கள், நீ கலங்காதே, திகையாதே, என்னுடைய சுவிசேஷத்தை தினமும் யாருக்காவது நீ கூறு, நான் கண்டிப்பாக உலகத்தின் சகல பரியந்தையும் உலகம் முடியும் வரை நான் உன்னுடனும் உன் சந்ததியுடனும் இருப்பேன். நீ கலங்கி நிற்கின்ற, நீ பயப்படுகின்ற, எனக்கு யாருமே என்று கலங்குகின்ற அந்த காரியத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நிரூபிப்பேன், உன்னையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்ற அந்த அன்புக்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் கண்டிப்பாக
தினமும் ஒருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் கவலைகளை கண்ணீர்கள் எங்களுக்கு யாருமே இல்லை என்று அந்த திக்கற்ற நிலைமை நீங்கள் மாற்றி நீர் அவர்களுடன் இருப்பேன் என்று உறுதி கூறியிருக்கிறீர்கள். அவர்களையும் அவர்கள் சந்ததியும் அப்பா நீங்கள் ஆசீர்வதியுங்க, வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.